நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். கடந்த ஆண்டும் இதே போல மாணவர்களை 234 தொகுதிகளில் உள்ள மாணவர்களை அழைத்து அவர்களுடைய பெற்றோர்களை நேரில் வைத்து மேடையில் பாராட்டி அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். அதே போல இந்த ஆண்டும் அதே போல அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகளிடம் கூறி செய்ய சொல்லியுள்ளார். அதே போல இந்த ஆண்டுக்கான விழா பாத்தீங்கன்னா வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. திருவான்மியூரில் நடைபெறும் இந்த விழாவுக்காக 21 மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை விஜய் வெற்றி கழக நிர்வாகிகள் அழைத்து செல்ல உள்ளனர். இப்போ ஒவ்வொரு மாவட்டமும் அழைத்து செல்லும் போது அதற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் தான் அந்த மாவட்டத்துல அந்த தொகுதியில் உள்ள ஸ்டூடெண்ட் அந்த 10ஆம் வகுப்பு அதே போல 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதலாவது 2வது 3வது மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை அவர்களோட பெற்றோர்களோடு சேர்த்து அந்த பேருந்துகளில் ஏற்றி அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு அதற்கு போல சரியாக 9 மணிக்கு பாராட்டு விழா ஊக்கத்தொகை வழங்கும் விழா அந்த மேடையில் நடைபெறுகிறது. அங்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து ஊக்கத்தொகையை வழங்குவார். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சால்வை அது மாதிரி வழங்கி பாராட்டுகள் தெரிவித்து 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். அதே போல இந்த ஆண்டும் அதே போல வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல இந்த ஒவ்வொரு மாவட்டம் 21 மாவட்டங்களை முதல் கட்டமாக அழைத்துள்ளார். ஏனென்று பார்த்தால் போன வருடம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலிருந்து அழைக்கப்பட்டார்கள் மாணவர்கள். ஆனால் அவரால் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப சிரமம் ஏற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அது 17 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதே போல இந்த ஆண்டு அந்த மாதிரி ஒரு சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு தான் இரண்டு கட்டங்களாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி முதல் கட்டமாக ஒரு நிகழ்ச்சியும் அதே போல அடுத்த மாதம் 3/7 என்று 3ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில 21 மாவட்டங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில காலையில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு உணவு உண்ட பின் அந்த நிகழ்ச்சி 9 மணிக்கு தொடங்கும். அதுல ஆல்பாபெட்டிக் அந்த ஆர்டர்ல ஒவ்வொரு மாவட்டத்தில் வரும் மாணவ மாணவிகள் மேடையில் அறிவிக்கப்பட்டு அவர்கள் நடிகர் வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களிடம் சால்வை அணிவித்து அதே போல ஊக்கத்தொகை வழங்குவார். அதன் பின்னால் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். மதிய உணவில் விஜய் அவர்கள் மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுகிறாரா என்பது குறித்த விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. அதன் பின்னர் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவர்களுடன் வரும் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் பத்திரமாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அந்த சொந்த தொகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.